எஃப்சிஆர்ஏ மசோதா தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை தமிழகத்தைச் சேர்ந்த சிறுபான்மையினர் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சந்தித்து பேசியுள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு குழுவின் தலைவரும் திமுக எம்பியுமான வில்சன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எஃப்சிஆர்ஏ மசோதா சிறுபான்மையினருக்கு எதிராக உள்ளதால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியதாக தெரிவித்தார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அனைத்து கிறிஸ்துவ பாதிரிமார்கள் எல்லாரும் வந்தார்கள். உள்துறை அமைச்சரை சந்தித்து இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் இது எப்படி சிறுபான்மையினுடைய உரிமைகளை பாதிக்கிறது, இது எவ்வாறு இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய போகிறது, அதை பறிமுதல் செய்யும் பொழுது நோட்டீஸ் கொடுக்காமல் ஹியரிங் நடத்தாமல் அந்த சொத்துக்களை ஒன்றிய அரசுக்கு பறிமுதல் செய்யப்படுகிறது என்பதை அவருக்கு விளக்கமாக கூறினோம். அவர்கள் எங்களை கேட்டு இது சம்பந்தமாக முடிவெடுப்பதாக எங்களிடம் கூறியுள்ளார்.